உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வணக்கம் அன்பு நண்பர்களே, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது லியோடெக் தமிழ். நான் உங்க முரளிதரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய லியோடெக் தமிழ் யூடியூப் சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸை சக்சஸ்ஃபுல்லா ரீச் பண்ணிருச்சு. நம்ம சேனலுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் தான் இந்த சக்சஸ்க்கு முழு காரணம். இந்த நேரத்தில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நான் வீடியோ அப்லோட் பண்ணாம சோர்ந்து போய் இருக்கப்ப கூட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணுவாங்க, சில நேரம் கால் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நான் இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ற காரணத்தினால தான் நான் ஆரம்பிச்சேன். எனக்கு இந்த சேனல் மூலமா எனக்கு இன்கம் வரும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் எனக்கு இப்போ இன்கமும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளுடைய லியோடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த சேனலை ரெகுலராக பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மேக்னிஃபையர் டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய இந்த டூல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் ஆன்லைனில் கிளாஸ் வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க, சிலர்லாம் வந்துட்டு வெபினார்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஷேர் பண்ண ஸ்க்ரீனை வந்துட்டு ஒரு சில இடத்த மட்டும் பர்டிகுலராக நீங்கள் ஜூம் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு மேக்னிஃபையர் டூல் உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படும். விண்டோஸ்ல இன்பில்டா இருக்கக்கூடிய மேக்னிஃபையர் டூல் வந்துட்டு உங்களை நிறைய பேர் பயன்படுத்தி இருப்பீங்க. ஆனா அந்த மேக்னிஃபையர் டூல் வந்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருந்திருக்காது. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த மேக்னிஃபையர் டூல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மேக்னிஃபையர் டூலை பயன்படுத்தி உங்களால எளிமையாவே ஜூம் இன் ஜூம் அவுட் எல்லாமே பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்குலாம் கலர் வந்துட்டு சரியா தெரியாது, கலர் டிடெக்ஷன் எல்லாம் சரியா இல்லாதவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு ரொம்பவே உதவியா இருக்கும். இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி உங்களால மவுஸ்லயும் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கிற முடியும், கம்ப்யூட்டர் கீபோர்டு யூஸ் பண்ணியும் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அது என்ன சாஃப்ட்வேர், அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய கம்ப்யூட்டரில் Windows 10 OS யூஸ் பண்ணீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போயிட்டு இலவசமாகவே இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். ஒருவேளை உங்களுடைய கம்ப்யூட்டரில் Windows 7 OS யூஸ் பண்ணீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்துட்டு இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களால் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். ஃபஸ்ட்டு Windows 7 OSல எப்படி இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் போயிட்டு நான் இப்போ இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணுறேன். இந்த லிங்கை வந்துட்டு நான் வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டெஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் எளிமையாக டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். நான் இப்போ என்டர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் லோட் ஆகும். லோட் ஆகி முடிச்சுட்டு உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். டவுன்லோட் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். இந்த சாஃப்ட்வேருடைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா Glassbrick அப்படின்றது. நான் ஆல்ரெடி Glassbrick அப்படின்ற சாஃப்ட்வேரை என்னுடைய கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் அந்த சாஃப்ட்வேர். நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் இந்த மாதிரி ரேர் ஃபைலாக இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு WinRAR அப்படின்ற சாஃப்ட்வேர் உங்களுக்கு தேவைப்படும். என்னுடைய கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி WinRAR அப்படின்ற சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால இந்த ஃபைல் மேலே ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்றேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிச்சது உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஃபைல் வந்துட்டு காட்டும். Glassbrick 64 அப்படின்னு 2 ஃபைல் காட்டும். ஒருவேளை உங்களுடைய கம்ப்யூட்டர் 64 பிட் வெர்ஷனா இருந்ததுன்னா இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுடைய கம்ப்யூட்டர் 32 பிட் வெர்ஷனா இருந்ததுன்னா Glassbrick அப்படின்ற இந்த வெர்ஷனை ரன் பண்ணுங்க. இந்த சாஃப்ட்வேரை நீங்க இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, போர்ட்டபிளாவே யூஸ் பண்ணிக்கிற முடியும். என்னுடைய கம்ப்யூட்டர் 64 பிட் வெர்ஷன் அப்படின்றதுனால 64 பிட் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேரை நான் ரன் பண்றேன். நீங்க Glassbrick சாஃப்ட்வேரை ரன் பண்ண உடனே சிஸ்டம் ட்ரேல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா Glassbrick உடைய ஐகான் வந்துட்டு உங்களுக்கு காட்டும். இந்த ஐகான் காட்டுச்சுன்னா Glassbrick சாஃப்ட்வேர் ரன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்க Glassbrick சாஃப்ட்வேர் பயன்படுத்தி ஜூம் பண்றதுக்கு ஜஸ்ட் உங்களுடைய கம்ப்யூட்டர் கீபோர்ட்ல கண்ட்ரோல் கீ பிரஸ் பண்ணிட்டு உங்களுடைய மவுஸ் வீலை வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு வேகமா ஸ்க்ரோல் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஜூம் ஆகும். ஜூம் அவுட் பண்றதுக்கு உங்களுடைய மவுஸ் ஸ்க்ரோல் பட்டனை நீங்க பேக்ல ஸ்க்ரோல் பண்ணுங்க. நீங்க உங்களுடைய மவுஸ் கர்சரை எந்த இடத்துல வச்சுட்டு ஜூம் பண்றீங்களோ அந்த இடம் தான் உங்களுக்கு ஜூம் ஆகும். இப்போ நான் இந்த இடத்துல மவுஸ் கர்சரை வச்சுட்டு கண்ட்ரோல் கீ பிரஸ் பண்ணி அப்படியே ஜூம் பண்றேன். பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடம் ஜூம் ஆகுது. பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். மறுபடியும் ஜூம் அவுட் பண்றேன். இப்போ இந்த கார்னரில் வச்சுட்டு ஜூம் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருவேளை நீங்கள் Windows 10 யூஸராக இருந்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போயிட்டு இலவசமாகவே உங்களால் Glassbrick சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிற முடியும். இப்போ நான் சர்ச் ஆப்ஷனில் Glassbrick அப்படின்னு சர்ச் பண்ணுறேன்.
Glassbrick screen magnifier அப்படின்னு காட்டுது. இந்த இடத்துல கெட் அப்படின்னு இருந்ததுன்னா கெட் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் இருந்ததுன்னா இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. நான் இப்போ இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டவுன்லோடிங் Glassbrick screen magnifier அப்படின்னு காட்டுது. இப்போ நான் ஸ்டோரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இதையும் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்னுடைய கம்ப்யூட்டர்ல Glassbrick screen magnifier அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை ரன் பண்றேன். ரன் ஆன உடனே உங்களுக்கு இந்த இடத்துல Glassbrick உடைய ஐகான் காட்டும். இப்போ நான் ஜூம் பண்றேன். பாத்தீங்கன்னா அழகா ஜூம் ஆகுது. இந்த Glassbrick சாஃப்ட்வேர் வந்துட்டு ரொம்பவே லைட் வெயிட் தான். அதனால வந்துட்டு சிஸ்டம் ஹேங் ஆகுறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த Glassbrick சாஃப்ட்வேரை இலவசமாவே உங்களால டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். இந்த Glassbrick சாஃப்ட்வேரை நீங்க மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்றதுனால உங்களுக்கு சேஃபாவும் இருக்கும். சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்றதுக்கு எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல போட்டு ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் பண்ணுவாங்க. நமக்கு அந்த மாதிரி எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம லைவாவே யூஸ் பண்ணும் பொழுதேவும் நம்மளால ஜூம் இன் ஜூம் அவுட் இது எல்லாமே பண்ண முடியும் இந்த Glassbrick அப்படின்ற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி. நீங்க இந்த Glassbrick சாஃப்ட்வேரை பயன்படுத்தி உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை ஜூம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்த இடத்த நீங்க ஜூம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்க மவுஸ் கர்சரை கொண்டு போய் வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய கம்ப்யூட்டர் கீபோர்ட்ல கண்ட்ரோல் கீ பிரஸ் பண்ணிட்டு மவுஸ் ஸ்க்ரோல் பட்டனை ஸ்க்ரோல் பண்ணுங்க. நீங்க ஃப்ரண்ட்ல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜூம் இன் ஆகும். நீங்க பேக்ல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜூம் அவுட் ஆகும். நீங்க ஜூம் இன் பண்ணி வச்சுட்டு உங்களால டைப் பண்ணிக்கிறவும் முடியும். சோ நீங்க பிரசன்டேஷன்லாம் பண்ணும் பொழுது இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் கிளிக் ஒர்க் ஆகும். எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்படியே நீங்க மவுஸை ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நகரும். எந்தெந்த சைட்லாம் நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த சைட்லாம் அப்படி போய்க்கிற முடியும். உங்களுக்கு கலர் வந்துட்டு இன்வெர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டேப் கீக்கு மேல இருக்கக்கூடிய அந்த டில்ட் அப்படின்ற அந்த சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கலர் இன்வெர்ஸ் ஆகி காட்டும். நீங்க மறுபடியும் அந்த சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்துட்டு ஒரிஜினல் கலர் வந்துடும். மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ஸ் ஆகி காட்டும். நீங்க இந்த Glassbrick சாஃப்ட்வேருடைய செட்டிங்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிஸ்டம் ட்ரேல Glassbrick சாஃப்ட்வேரை ரைட் கிளிக் பண்ணி ஷோ செட்டிங்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஜூம், ட்ராக், கலர், மிஸ்க் இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல வந்துட்டு ஜூம் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல ஜூம் வந்துட்டு எவ்வளவு ஸ்பீட்ல ஜூம் ஆகணும், அது அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட் வந்துட்டு ஜூம் ஆகணும், இது எல்லாமே உங்களால செட் பண்ணிக்கிற முடியும். இப்போ நான் மீடியம் அப்படின்றதுலேயே வச்சுக்கிறேன். ஒருவேளை நீங்க கீபோர்ட் பயன்படுத்தி நீங்க ஜூம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீபோர்டு அப்படின்றதுல எனபிள் அப்படின்றத டிக் பண்ணிட்டு என்ன கீ பிரஸ் பண்ணும்போது ஜூம் இன் ஆகணும், என்ன கீ பிரஸ் பண்ணும்போது ஜூம் அவுட் ஆகணும், இது எல்லாமே செட் பண்ணிக்கிற முடியும். டிஃபால்ட்டா வந்துட்டு Alt D1 Alt D2ன்றது கொடுத்திருக்காங்க. அடுத்ததா ட்ராக் அப்படின்ற ஆப்ஷன்ல கீப் கர்சர் அட் சென்டர் ஆஃப் ஸ்கிரீன் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. நான் இதுலயே வச்சுக்கிறேன். இது எதுவும் நான் சேஞ்ச் பண்ணல. அடுத்ததா கலர் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா டிஃபால்ட் அப்படின்றதுல இருக்கு. நீங்க ஏதாவது இன்வெர்ட் பண்ணணும், கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிக்கிற முடியும். இப்போ நான் டிஃபால்ட்லேயே வச்சுக்கிறேன். அடுத்தது மிஸ்க் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ரீடிங் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன் அப்படின்ற மேலே லெஃப்ட் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த ரீடிங் மோட் ஆன் ஆயிரும். ரைட் கிளிக் பண்ணால் ஆஃப் ஆயிரும். மறுபடியும் மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணால் ஆன் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணால் ஆஃப் ஆயிரும். நீங்கள் ஷார்ட்கட் கீ பயன்படுத்தி ஆன் பண்ண முடியும். Alt R அப்படின்றது தான் ஷார்ட்கட் கீ. Alt R ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஆன் ஆயிரும். நீங்கள் மவுஸ்லேயும் இப்படி இந்த மாதிரி நீங்கள் மேலே கீழே ட்ராக் பண்ண முடியும். அல்லது கீபோர்டில் நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு அப் டவுன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப் பண்றதுக்கு W கீ பிரஸ் பண்ணணும், டவுன் பண்றதுக்கு S கீ பிரஸ் பண்ணணும். நீங்க ஹைட் வந்துட்டு கம்மி பண்றதுக்கு Q அப்படின்ற கீழ பிரஸ் பண்ணி ஹைட் கம்மி பண்ணிக்கிற முடியும். ஹைட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு E அப்படின்ற கீழ பிரஸ் பண்ணி நீங்க உங்களால ஹைட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிற முடியும். நீங்க எஸ்கேப் கீ பிரஸ் பண்ணியும் நீங்க ரீடிங் மோட ஆஃப் பண்ணிக்கிற முடியும். அடுத்தது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க ஃபாஸ்டா ஜூம் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷிஃப்ட் அமுக்கி ஜூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டா ஜூம் ஆகும்.
கண்ட்ரோல் அமுக்கி ஜூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவா ஜூம் ஆகும். நீங்க ரீஸ்டோர் டிஃபால்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செட்டிங் எல்லாமே ரீஸ்டோர் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so மச்.